தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களில். அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம் டிவி என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த வாழ்வியல் ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தனிமனித வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உடல் நலம், மனவளம், செல்வ வளம் இவைகளை அடைவதற்கு தேவையான வழிமுறைகளை நம்முடைய இந்த யூடியூப் சேனல் மூலமாக தினசரி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு பணவரவும் தனவரவும் செல்வ வளமும் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இப்பொழுது கூற இருக்கின்றேன். பொதுவா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது 3 வரையில் இருக்கிறது. சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம் அப்படின்ட்டு 3 விதமான அமைப்பு முறை இருக்குது. அதுல இந்த கன்னி லக்கணம் அப்படிங்கிறது உபயராசி என்ற வகையை சேர்ந்தது. இந்த கன்னி லக்கணம் ஒரு நிலராசி, நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த கன்னி ராசிக்கு கிரக அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் பகவான். புதன் பகவான் தான் கன்னி ராசிக்கு கிரக அதிபதி. இவங்களுக்கு இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீடு தனஸ்தானம் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு கிரக அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிரகங்களில் சுக்கிர பகவான் தான் துலாம் ராசி அதிபதி. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிர பகவானுடைய அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகாலட்சுமி தாயார் தான் இந்த துலாம் ராசிக்கு சுக்கிர பகவானுடைய அதிதேவதையாக இருக்கிறாரு. அதனால இந்த கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வெண்தாமரை மலர், மல்லிகை மலர், கற்கண்டு கொடுத்து நீங்கள் வழிபட்டு அர்ச்சனை செய்து வர வேண்டும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி தாயார் சுக்கிரனுடைய அனுகிரகத்தினாலே தொழில் முன்னேற்றமும் பணவரமும் தனவரமும் செல்வ வளமும் அதிகரிக்கும். இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்க தங்களுடைய பூஜை அறை, பணப்பெட்டி, பர்ஸு இதுல எல்லாம் மகாலட்சுமி தாயாருடைய போட்டோ வச்சுக்கிட்டு டெய்லி வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கன்னி லக்னக்காரங்க இவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட வெள்ளி, அந்த வெள்ளியில ஒரு மோதிரமோ செயினோ செஞ்சு போட்டுக்கிட்டா கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதன் மூலமாக இவங்களுக்கு செல்வ வளமும் பணவரமும் அதிகமாக கிடைக்கும். சுக்கிரன் எடுத்துக்கிட்டா சுக்கிரனுடைய நிறம் பிங்க், லைட் பிங்க். இந்த கன்னி லக்னக்காரங்க லைட் பிங்க்ல அப்பப்போ ட்ரெஸ் போடலாம். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பிரதானமான வஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெண்பட்டு உடை. இந்த கன்னி லக்னக்காரங்க வெண்பட்டு உடை உடுத்துவதன் மூலமாக சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களை அதிகமாக பெற முடியும். இவங்க உபயோகப்படுத்தக்கூடிய கர்ச்சீப்பு வெண்பட்டுல ஒரு கர்ச்சீப்பு கூட வச்சுக்கிட்டு யூஸ் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கன்னி லக்னத்துல பிறந்த அன்பர் அப்படின்னு என்ன பண்ணணும், தினசரி இந்த சுக்கிர ஓரை வரக்கூடிய நேரத்துல நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் அதை எடுத்து சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் எப்பொழுதுமே வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சுக்கிரன் அப்படின்னா உயிர்காரகத்தில் எடுத்துக்கிட்டா பெண்களை குறிக்கக்கூடியது. அதனால கன்னி லக்னத்துல பிறந்தவங்க தங்களுடைய மனைவி, சகோதரி, அத்தை இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும், பண்பா நடந்துக்கணும். நீங்க கன்னி லக்னத்துல பிறந்தவங்க உங்களுடைய
ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வேலையில பெண்களை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அருள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வந்து பணவரவும், தனவரவும் அதிகரிக்கும். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரு யோகங்களை கொடுக்கக்கூடியவர். அதனால இந்த கண்ணிலக்கணக்காரங்க தினசரியுமே வந்து அளவு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றது, ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறது, அப்புறம் வந்து அத்திப்பழம் சாப்பிடுவது, இதெல்லாம் வந்து சுக்கிரனை ஆக்டிவேஷன் பண்ணும். டெய்லியுமே வந்து ஒரு ஜவ்வாது பூசிக்கிறது, சென்ட்டு அடிச்சுக்கிறது, இது எல்லாமே கூட வந்து ஒரு லக்ஸூரியஸ்னாவே சுக்கரன் சுக்கரனை நீங்கள் வந்து செயல்படுத்தணும்னா இதையெல்லாம் செய்யணும். அப்புறம் வந்து சுக்கிரனுக்கு ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்க, மாலுங்க, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருங்க, துணிக்கடைகள், நகைக்கடைகள், பட்டு சேலை கடைகள், ஃபேன்சி ஸ்டோருங்க, டூ வீலர் ஷோரூமு, லக்ஸூரியஸ் கார் ஷோரூம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து கண்ணிலக்கணக்காரங்க அடிக்கடி போயிட்டு இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களை அறியாமலேயே எதிர்பார்க்காத தனவரவு அதிகரிக்கும். கண்ணிலக்கணத்துல பிறந்த நீங்க சுக்கரனுடைய பணவரவு மூலமா லாபம் அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க நல்ல உடைகளை தேர்ந்தெடுத்து அணிய வேண்டும். நீங்கள் அணியக்கூடிய உடைகள் நூல் பிரிந்திருந்தாலோ கிழிந்திருந்தாலோ அந்த துணிகளை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அது மாதிரி இருக்கிற துணிகளை எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து அவர் ஆபரணங்களுக்கும் அதிபதியா வர்றாரு. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள், தங்க நகைகள் இவைகள்லாம் வந்து ஏதாவது ஒரு முறையில பழுதடைஞ்சிருந்தாலோ ரிப்பேர் ஆயிருந்தாலோ அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பீராவிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து அப்பப்ப சரி செஞ்சு ரிப்பேர் செஞ்சு அணிவது சுக்கரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கும். அப்புறம் சுக்கரன் அப்படின்னாலே வந்து அத்தை. அதனால நீங்க உங்க மாமியாருக்கும் அப்பா கூட பிறந்த சகோதரி இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை கொடுக்கறது, அவங்கக்கிட்ட அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்குறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. சுக்கிரன் ஆதிக்கத்தில் வரக்கூடிய இசைத்துறையில் உள்ளவர்கள், பாடகர்கள், சினிமா நடிகர்கள், கதாசிரியர்கள், திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாமே சுக்கிரனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால கண்ணிலக்கணக்காரங்க இவங்களெல்லாம் வந்து உயர்வா எப்பயுமே பேசணும். அவங்களையெல்லாம் எதிர்மறையா பேசினாலோ தப்பா பேசினாலோ சுக்கிரன் என்கின்ற உங்களுடைய தனஸ்தானம் 2ஆம் இடம் முடக்கமாகிவிடும். அதனால உங்களுக்கு சுக்கிரன் நல்லா செயல்படணும், பண வரவு அதிகரிக்கணும், சுக்கிரன் மூலமா நீங்க எல்லா ஆதாயங்களும் அடையணும்னா திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை நீங்க உயர்வாகவும் பண்பாகவும் நல்லபடியாகவும் பேச வேண்டும். அதுக்கப்புறமா கண்ணிலக்கணக்காரங்களே நீங்க என்ன பண்ணணும்? நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, தியேட்டர் வச்சிருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறவங்க, துணிக்கடை, பட்டு சேலை கடை வச்சிருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, இவங்க கூட எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி நல்ல நட்புல இருங்க. அவங்க கூட எல்லாம் நீங்க நட்புல இருக்க உங்களுக்கு பணம் தரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது பண கிரகம் நல்லபடியா உங்களுக்கு செயல்பட்டு உங்களுடைய பணஸ்தானம், தனஸ்தானம் 2ஆம் இடம் செயல்படும். நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டு, லக்ஸூரியஸான காரு, டூ வீலரு, வைர நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ கலெக்ஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் தினசரி அடிக்கடி பார்க்கணும். ஏன்னா சுக்கரன்னா லக்ஸுரி. அந்த லக்ஸுரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு ஆல்பம் மாதிரி வச்சு அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா சுக்கரன் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அதிகரிக்கும். அப்படி சுக்கிரனுடைய தொடர்பு அதிகரிக்கிறதன் மூலமாக உங்களுடைய பணஸ்தானம், தனஸ்தானம் நல்லபடியாக இயங்கும். கிட்டத்தட்ட கண்ணிலங்கணத்துல பிறந்தவங்களுக்கு நாம் இப்போ 20 பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லி இருக்கிறோம். இதையெல்லாம் செஞ்சா காசு வந்துடுமா? வேலை செய்ய வேணுமா? நீங்கள் வேலை செய்யணும், அதெல்லாம் கவனத்தோடு செய்யணும். ஆனால் இதை வந்து நீங்கள்
ஒரு தொடர்ச்சியாக ஒரு 48 நாளைக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையிலே ஒரு பணவரவு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒரு 48 நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் அது நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். மாசத்துல ஒரு நாள் செஞ்சுட்டு இது எனக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எதை நீ நினைக்கிறாயோ நீ அதுவாக மாறுகிறாய் அப்படின்ற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி 48 நாட்கள் நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்தை செயல்படுத்திவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர வர சுக்கிர பகவான் என்கின்ற கிரகத்திடம் இருந்து வரக்கூடிய அந்த சக்திகள் மனிதனுடைய உடலில் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கக்கூடிய ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய ஆறா அதனுடைய ஃப்ரீக்குவன்சியும் சுக்கரனிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியும் இரண்டும் ஒன்றாக இணைந்து கண்ணிலங்கணக்காரங்களாகிய உங்களுடைய தனஸ்தான அதிபதியின் சக்தியுடன் உங்களுடைய சக்தியை முனைவதனால உங்களுடைய செல்வ வளம் அதிகரிப்பதற்கும் பணவளம் செல்வ வளம் அதிகரிப்பதற்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. அதனால இதை நீங்க ஒரு 48 நாட்கள் இடைவிடாமல் செய்து இது கிடைக்கக்கூடிய பலனை இதற்கு முன்பு எப்படி இருந்தது, இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறது, என்ன மாற்றம் கிடைத்திருக்கிறது, வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் கமெண்டில் தெரிவியுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் ஜோதிட சிறந்தனி ஹீலர் சுப்பிரமணி. எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும். அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். அனைவரும் உடல் நலம் ஆரோக்கியம் செல்வ வளம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழட்டும். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.